நண்பா, அமேசான்லேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனுக்கு. எனி பாஸ்வேர்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் ரோலுக்கு வந்திருக்கு. ஸோ அமேசான்லேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டுங்க. இனிஷியலாக ட்ரைனிங் ஆகும், அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்ணி வேறு லெவல் சேலரிலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, யார் அப்ளை பண்ணுறது, என்னெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருக்கும் ஏஐ தேவைப்படுது. இன்னமும் நீங்கள் ஏஐ கற்றுக்கலன்னா கண்டிப்பாக பின்னாடி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்காக பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எவ்வளவோ ஏஐ கோர்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா அந்த கோர்சஸ்லாம் ரொம்பவே பேசிக்காக இருக்கும், இல்லைனா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சிஎஸ் ஐடின்னு டெக் டிகிரிஸ் படித்தவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சிம்பிளி லேர்ன். இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் வேர்ல்டு டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லீடிங் டெக் ஜெயின்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டது. இங்கே ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுலையும் ஆக்சுவல் டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக கற்றுப்பீங்க. எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃப்ரெஷர்ஸ். ஏஐ ப்ராப்பராக ப்ராக்டிக்கல் வைஸ் கெரியர் ஃபோக்கஸ்டு வைஸ் கற்றுக்கணும் அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ். ஜஸ்ட் கூகுளில் சிம்பிளி லேர்ன் ஏஐ கோர்சஸ்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, சிம்பிளி லேர்ன். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட்டான amazon.jobs, இந்த வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ரோல் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும், இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. நாட் ஓன்லி திஸ் ரோலுங்க, இன்னும் எக்கச்சக்கமான புது வேக்கன்சி வந்திருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறது, ஃபர்தராக வரக்கூடிய வேக்கன்சியை நீங்களே எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு டேர்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்ன சொல்கிறாங்க, அமேசானோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது அதை வந்து விசிபிலிட்டி ஆஃப் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில், கூகுளில், ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல. ஸோ மேஜராக இதை தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி திஸ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஓகே, இந்த அமேசான் நம்ம சென்னை லொக்கேஷன்லேயுமே இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் வந்து பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக நான் சொன்னது தான், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தினா ஒரு ஐடியாவும் பேசிக்கான நாலேஜும் இருந்தாலே போதுமானது. என்ன கேட்குறாங்க, நல்ல பேச, எழுத, படிக்க இங்கிலீஷ் கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் லைக் எக்ஸல் இது போன்ற விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னா ஓகே. அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே சொல்லியிருந்த குவாலிஃபிகேஷன் வந்து எசென்ஷியல், கண்டிப்பான அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதில் வந்து பாருங்கள் ஏஐ டூல்ஸ் பற்றின ஃபெமிலாரிட்டி, ப்ராம்ப்ட் பேஸ்டு ஒர்க் ஃப்ளோஸை பற்றின ஃபெமிலாரிட்டி, இதெல்லாமே நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடர்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட் எனி டிகிரி முடித்தவங்க நம்ம சென்னை அமேசான் லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க. டேட்டா அந்த இடத்துல அப்ளை நவ் கொடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் ஜாப்ஸ் வெப்சைட்டில் டேரெக்டாக மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸில் லெஸ் தென் 1 year அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சென்னை லொக்கேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஷோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 1 by 1 நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட், டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாமே இப்போது ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஜாப் அப்டேட்ஸ் தான். ஓகே, ஒரு பேஜாயுமே நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் அப்படிங்கிற ரோல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கூட செக் பண்ணுங்கள். இந்த ரோலுமே வந்து சென்னை லொக்கேஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அமேசானில் ஆடியோ புக் இருக்குது. அதாவது ஆடியோ மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அமேசான் ஆடியோ புக் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரைமரி உங்களோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து கான்டென்ட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன
என்ன கொடுத்துருக்காங்க, எனி டிகிரி ப்ளஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு என்ட்ரி லெவலாகவே, அதுவும் நம்ம சென்னை அமேசான் லொக்கேஷனுக்குன்னா சும்மாவா. சேம் டைம் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் எதை தியரிட்டிக்கலாக அப்கிரேட் பண்ணலாம், அதை எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் எனி டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் அப்ளை நான் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக செக் பண்ணுங்கள். எல்லாமே, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், ஐடி சப்போர்ட்க்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ லொக்கேஷனில் இந்த வேக்கன்சி இருக்குது. அதில் நம்ம சென்னை லொக்கேஷனும் இருக்குது. அதனால தான் இந்த ஜாப் வந்து நம்ம சென்னை லொக்கேஷன்லேயுமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கு. ஓகே, பேசிக் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இதெல்லாமே கேட்குறாங்க. இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு ஓரளவுனாவது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமேசானோட ஐடி சப்போர்ட்டில் வந்து உங்களால் நிச்சயமாக ஒரு பிளேஸ்மெண்ட் எடுக்க முடியும், அதுவும் நிறைய வேக்கன்சிக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் கான்டென்ட் அசோசியேட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒரு பேஜாக செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டான மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை, amazon.jobs அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டரில் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜாப் கேட்டகரி வைஸ் கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். சில ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இதில் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். அமேசானில் ஒர்க் பண்ணுற யாரும் தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கூட ஒரு சஜஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.